பையன் சாப்பிட்டுட்டானா? சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு ஹோம்வொர்க் இருக்குன்னு எழுத போறியா? என்னங்க காலையில இப்படி மழை பெஞ்சிட்டே இருக்கு? அம்மா ரொம்ப மழை பெய்யுற மாதிரி இருக்கு. நான் சாப்பிட்டுட்டு காட்டு பக்கம் போறேன். தண்ணி வயல்ல எதுவும் தேங்கிட்டா நாங்கன்னு பாத்துக்கிறவேல. சரிங்க, இருங்க நான் போட்டுட்டு வரேன். எப்பா மறுபடியும் காட்டுக்கு போக போறியாப்பா? நானும் வரட்ட உனக்கு கூட துணைக்கு. நான் இந்த மழையில ஏன் கூட வந்து கஷ்டப்படணுன்ற? வேணா நீ வீட்லயே இரு, நான் போயிட்டு வரேன். கொஞ்சம் நேரங்களுக்கு இருட்டாயிரும். இருட்டுக்குள்ள எதுக்கு ரெண்டு பேரும் போய்கிட்டு நீ வீட்ல இரு, அம்மாக்கு துணையா? சரிப்பா. அப்பா போகும்போது போன வீட்ல வச்சிட்டு போப்பா. இடி ரொம்ப விழுகுது. போன் கொண்டு போவாதே. ஏண்டா ஆத்திர அவசரம்னா இப்படி போன போறதா? அப்பா வேணாப்பா, இடி விழுகுது. போனேனா இடி விழுகுதுனா கொண்டு போக கூடாதுப்பா. மின்னல தாக்கும். சரி வீட்ல வச்சுட்டு போறேன். ஆனா நீ உட்காந்து போன பார்த்துட்டு இருக்க கூடாது. சரிப்பா, நான் பார்க்க மாட்டேன். வேணா அம்மா கிட்ட சொல்லிட்டு போ. நாங்க இங்க உப்புமா செஞ்சேன், சாப்பிடுங்க. டெய்லி உப்புமாவே பண்றேன். நாக்கு சித்து போச்சு. வேற ஏதாச்சும் பண்ணா? ஒரு நேரம் தானே உப்புமா வச்சிருக்கேன். எப்ப பாரு வைக்கிற மாதிரில பேசுறியா? சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லது. அவனா இதை ஒண்ணு சொல்லிடு. சாப்பிடுங்க, வயலுக்கு வர போகணும்ல. அம்மா அந்த டிவியை போட்டு விடுமா. நான் பாக்குற ப்ரோகிராம் போட்டு பண்ணுவேன். நான் சம படிக்கிற வழி பாரு. டிவி பாக்குறேன் நான் டிவி. ஆமா நானே போட்டுக்கிறேன். டிவில கைய வச்சு கைய உடைச்சிட மாத்துக்க. எழுதி முடிச்சிட்டு படிச்சு முடிச்சிட்டு நீ டிவியை பாத்துக்கிட்டே உட்காரு. யாரும் ஒண்ணும் சொல்ல போறது இல்ல. மழை இப்படி விடாத போய் எவ்வளவு நேரமா பேசிட்டு இருக்கு. காட்டு மாதிரி இப்படி அடிச்சிட்டு இருக்கு. உடைய போகுது. ஆறுமே இந்த பக்கம் போகாது. நான் ஒருத்தனே போயிட்டு இருக்கேன் போல. மழையில யார் வெளியில வருவா? மழையில அவனு வேற நானும் வரேன். கூப்பிடும் போதுலாம் வரவே மாட்டியான். மழை தண்ணி பெஞ்சு தேங்கி கிடக்கே. இல்ல வயலும் செடியெல்லாம் செத்து போயிடும். வேம போய் வெட்டி விடணும். ரூமுக்குள்ள டாஸ் லைட் இருந்துச்சு, போய் எடுத்துட்டு வருவான். அது வேற பேட்டரி போட்டுருக்கலன்னு தெரியல. மாத்திரம் நினைச்சிட்டே மாத்தினு தெரியல. யாருக்கு நமக்கு ஞாபகத்துக்கே வருது. மத்த நேரம் ஞாபகம் வரவே மாட்டேங்குது. இல்லையான்னு தெரியல. இருட்டுக்குள்ள நம்ம கண்ணு முடிச்சுட்டு வெட்ட வரதான். இடி வேற பயமுறுத்திக்கிட்டு டொம்முன்னு வெட்டு. வேற எப்படியோ மறக்காம பேட்டரி போட்டு வச்சிருந்திருக்கேன். நல்ல நேரத்துக்கு உதவியா போச்சு. அப்படியே வேற கையில பிடிச்சிட்டு டார்ச் லைட் வேற பிடிச்சிட்டு வெட்டது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம பேசாம தாக்க எடுத்துட்டு வந்துருக்கலாம். நிறைய தண்ணி தேங்குச்சுன்னா வெட்டி விடுறதுலாம் ஒரு பிரயோஜனம் இல்ல. பேசாம மோட்டர் எடுத்து தண்ணி எல்லாம் எடுத்துட வேண்டியது. வயல இவ்வளவு தேங்கி கிடக்கு. நாம வந்து வெட்டி விடுறோம். மத்த வயலாம் அப்படியே கிடக்கு. யாரும் வராம இருக்க பாரு. செடி எல்லாம் மூழ்கி போகுது. அதை கேட்கற நேரம் வராது. இன்னொரு 3 மாசம் கழிச்சு வந்தேன். நடத்துக்கு முன்னாடி காடு சும்மா இருந்துச்சு. அப்ப மழை வந்து இப்படியா வந்து வேணும். இல்லன்னு யாரும் என்ன செய்யறது? கையில வெட்ட கையெல்லாம் வலிக்குது. இன்னும் கூட ஒரு ஆள் வந்தது நல்லா இருக்கும். அப்பா மணி என்னப்பா வயல வெட்டி விட்டு வந்தியா? ஆமா யாருது? அந்த பச்சை ஆகுது. நான் இப்பத்தியா வயல் எல்லாம் வெட்டி விட்டுட்டு வந்தேன். மழை நின்றாப்புலதே இருக்கு கொஞ்ச நேரத்துல. அப்படியா? சரி பாப்போம். இப்ப வெட்டித்தானே ஆகணும். வெட்டியா? நான் வந்து வெட்டி விட்டுட்டா. பாப்பா என்னால ஒத்த கையில வெட்ட முடியல. இந்த டாச்ச கொஞ்சம் பிடிக்கிறியா? நான் வெட்டிக்கிறேன். வாரேன். சீக்கிரமா வேலை முடி. இடி வேற இப்படி விழுந்துட்டு இருக்கு. வீட்டுக்கு பக்கம் போவோம். நான் இங்கிட்ட வீட்டுக்குலாம் வர மாதிரி இல்ல. காலையில இந்த மழை எப்ப விடுதோ எனக்கு பயமாவே இருக்கு. இன்னைக்கு புள்ள இங்கேயாவது இருக்க போறேன் மோட்டர் ரூம்ல. எல்லாம் ஒண்ணும் ஆகாது. பயப்படாம வா. வேணா போப்பா. என்னால வர முடியாது. எம்பிட்டு காசு போட்டிருக்கு வெட்டியா போறதுக்கா? மேல வாங்கிச்சிட்டான். சரி என்னப்பா லைட் ஆப்ப போச்சு. நான் ஒண்ணும் பண்ணல. ஆமாப்பா அந்த டார்ச் ரொம்ப வருஷம் ஆச்சு வாங்கி. சும்மா இப்படி ஆட்டி பாருங்க. ஆட்டிட்டு ஒர்க் ஆகுதா இல்லையானே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போட்டு பாருங்க. அப்படியா? ஏன் பழசெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்க? புதுசு வாங்கணும். என்ன வாங்கணும். இப்ப எரியுதுப்பா. மொத்தமா ஆப்பாறதுக்கு முன்னாடி சீக்கிரமா வேலை பாரு. என்ன மழை பெஞ்சிட்டு இருக்கு? அவளுக்கு பிரியாணி வேணுமா? பிரியாணி ஆர்க்கு என்ன ஆனா என்ன? நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சா போதும்ன்றா. கேட்டுன்னு ஆகுமா? ஏன் நாளைக்கு திண்டா ஆகாதோ? மழையில நடந்ததுனால நாளைக்கு எப்படியாவது சாக்கு சொல்லி லீவ் போடணும். இனிமேல் எப்போ மழை பெய்யுற நேரத்துல எது வாங்கிட்டு வாங்க அது வாங்கிட்டு வாங்கன்னு சொல்ல மாட்டா. பக்கம் எப்படியோ கரை வெட்டியாச்சு. அந்த பக்கம் போய் பாப்போம் தண்ணி எப்படி கிடைக்கும். இந்த பக்கம் கரை அடைக்காமதே இருக்கு. அதனால மழை தண்ணி எதுவும் தேங்கல. சரி சாரம் விழுது. இப்படி இன்னும் கொஞ்சம் நேரத்துல மழை நின்றும் நினைக்கிறேன். இருந்தாலும் இன்னைக்கு நைட்டு இங்கிட்டே இருக்கணும். காட்டுல இடிதே டொம்முன்னு விழுந்துகிட்டே இருக்கு. எப்பத்தையா நிக்குமோ தெரியல. கொஞ்ச நேரம் ரூம்ல உட்காருவோம். பாத்துட்டே இருக்கணும். அசஞ்சு தூங்கிடக்கூடாது. முதல் நேரம்னாலும் முடிச்சுக்கிட்டே எல்லாத்தையும் பாத்துட்டே இருக்கலாம். இந்த நைட் நேரத்துல எப்படி நம்ம முடிச்சுக்கிட்டு இருக்க போறோம்? தூங்கிட்டு போறோம். அசந்து வந்துட்டேன். எடி மழை என்ன பெய்யுது பாரு வெளியே. இதுல உனக்கு பிரியாணி கேக்குதாக்கும். நான் இந்த மலையில நினைச்சு போய் வாங்கிட்டு வரேன். வாங்கியாச்சு. கையில எடுத்து சாப்பிடுங்க. இங்க ஒருத்தன் மலையில நனைஞ்சு வந்திருக்கேன். என்ன
பார்க்காம நீ பிரியாணி பார்த்துட்டு இருக்க. அம்மா முதல்ல எல்லாம் நான் மழையில நனைஞ்சு வந்தா வேமா துண்டு எடுத்து வந்து தலையை தோட்டிடுவேலம்மா. இப்ப ஏமா எப்படி பாசமே இல்லாம போயிட்டே நீயோ? நான் இப்படி பேசுறேன் அம்மா எப்படி உன் மேல பாசம் இல்லாம இருப்பேன்? கல்யாணத்துக்கு முன்னாடி நான் வந்து கவட்டி விடுறேன். இப்பதே உன் பொண்டாட்டி வந்துட்டால அவதே உன்னை பார்க்கணும். நான் எத்தனை வருஷம் உன்னை கவச்சிட்டு இருக்கடி? நீ உன் பொண்டாட்டிக்கு உன்னை பார்க்கணும். இனி அம்மா எதிர்பார்க்கறதுல அர்த்தமே இல்ல. அம்மா இது ரொம்ப ஓவரா இருக்குமா? ஏமா ஒன்னாம் தேதி ஆனா என் சம்பளத்தை நீங்க வாங்கிக்கிறேன், என் பொண்டாட்டி தானே நான் கொடுக்கணும். அது எப்படிடா? உங்களுக்கு என்ன செலவு பண்ண தெரியும்? உதாரித்தனமா எல்லாத்தையும் போடுன்னு போட்டு 10ஆம் தேதிக்குள்ள சம்பள பணத்தை எல்லாம் காலி பண்ணிடுவீங்க. அதுக்கு தான் நான் சிக்கனமா கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு கொடுத்து செலவு பண்ண சொல்றேன். அதனால மாலை என்ன பத்தியா பேசுறாம என்னால நம்பவே முடியல. சரி இவங்க அடக்க பேசட்டும். நம்ம பிரியாணி எடுத்துட்டு அப்படி நைஸா கிளம்பிடுவோம். அடி மர்மம்ல எங்கடி போற? பிரியாணி எடுத்துட்டு பாத்துச்சு போல இந்த கேள்வி. நான் பார்க்காதன்னு நினைச்சிட்டேன். எல்லாரும் நீ பேசிட்டு இருக்கும்போது நீ எங்க நைஸா கிளம்பிட்டு இருக்க? அது ஒண்ணு இல்லதே. பிரியாணி ரொம்ப சூடா இருக்கும்ல. அது பைக்குள்ளேயே வச்சா தண்ணியா போயிடும். அதே போய் பாத்திரத்துல கொட்டி வைக்கலாம்னு போறேன். சரி சீக்கிரமா எடுத்து வைந்து வாரேன். ஆண்டா உன் பொண்டாட்டிக்கு நீ தான சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க. பாரு இப்போ என்ன நம்ம பேசிட்டதுன்னு தெரியாம அவ பிரியாணி தூக்கிட்டு ஓடுது பாரு. பீடி பண்ணாரோம். இப்ப சம்பளத்தை கொடுத்தா ஒரே நாள்ல தின்னே தீத்துருவா. அம்மா போதும் ரெண்டு பேரும் கூட்டி கலவானின்னு எனக்கு தெரியும். சும்மா வேலைக்கு போயிட்டு வந்தவனே நிக்க வச்சு கேள்வியா கேட்டு கொள்றியே. வேற காலையில இருந்து வேலை பார்த்துட்டு வரும்போது மழையில நனைஞ்சு தலைவலியோட வந்துருக்கு. ஒரு காப்பி போட்டு குடிக்கிதுல. ஆண்டியால கேக்குது அவகிட்ட கேளு. நான் போய் சாப்பிடுறேன். இத சாப்பிடுறது பத்து தண்ணி கூட குடிக்காம வெறும் வயித்துல போட்டு வச்சிருக்கேன். நீ சாப்பிட்டியா இல்லையா? நான் எல்லாம் சாப்பிடலமா. எனக்கு சேர்த்து கொஞ்சம் வைங்க. அங்கனே ரெண்டு போட்டலாம். அது எப்படி உனக்கு மிச்சம் வைக்கிறதா? அப்புறமேல உன் பொண்டாட்டி உனக்கு உப்புமா செஞ்சு தருவா சாப்பிடு. என்ன கொடுமை சார் இது. வாங்கி வந்தவனுக்கு ஒரு கை கூட வைக்கவங்களுக்கு மனசு வரல பாரு. ஏய் அம்மா தூங்க போறேனா? சவுண்ட கொஞ்சம் குறை. அம்மா இதுக்கு மேல சவுண்ட் குறைச்சா எனக்கு மொத்தத்துக்கு கேட்காதுமா. இவ்வளவு நேரம் ஹோம்வொர்க் எழுதிட்டு இப்பதானே டிவி பாக்குறேன். இது வேற வந்துட்டு டிவி போட்டு பாத்துட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. சும்மா இருமா. எப்ப பாரு என்ன டிவி பார்க்கவே விட மாட்டேன். மணி வரைக்கும் டிவி பாத்துட்டு இருக்கேன். எப்ப உறங்குவ நீ? நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போறமா இல்லையா? பாரு பாத்துட்டு ஆஃப் பண்ணிட்டு உறங்கல போய். அம்மா இன்னும் ஒரு 10 நிமிஷம் மட்டும் அப்புறம் நான் பண்ணிடுறேன். சரி. பெரியம்மா இன்னும் தூங்கலையா நீங்க? பாட்டி தூங்க விடுங்க. இந்த மழையில வந்துட்டு ஏன் இங்க வந்த? இல்ல பெரியம்மா எங்க அம்மா கூட எனக்கு சண்டை. அதனால தான் இன்னைக்கு ராத்திரி இங்க வந்து தூங்கலாம்னு வந்தேன். என்ன வயசாகுது உனக்கு? அம்மா கூட கோச்சிட்டு வந்துட்டு சண்டை போட்டு. ஆமா பெரியம்மா. எப்ப பாரு என்ன எப்பவாச்சும் வேற சொல்லிட்டு திட்டிக்கிட்டே இருக்கு. நான் கூட நீ தூங்கிருப்பேன்னு நினைச்சேன். இன்னும் தூங்கலையா நீ? இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு தூங்குவேன். இன்ன வரைக்கும் எழுதிட்டு இப்பதான் டிவி பாக்குறேன். வா வந்து நீ உட்கார்ந்து டிவி பாரு. அப்பா என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து டிவி பாத்துட்டு இருக்க போயிடா? உறங்குங்க பேசாம. பெரியம்மா நான் வீட்ல சாப்பிடாம வந்துட்டேன். ஏதாவது இருக்கா சாப்பிட? அப்படியாடி? சரி கிச்சன்ல சாப்பாடு குழம்பு மூடி வச்சிருக்கேன். போட்டுட்டு நல்லா மூடி வச்சிரு சரியா? சாப்பிட்டு தட்டை கழுவி வச்சிரு. பெரியம்மா வச்சுட்டு உறக்கமா வருது. காலையில இருந்து நீ காட்டு வேலையே செஞ்சு கை கால வலிக்குது. வீட்டுக்கு வந்தா இங்க வேலை வச்சு. சரி பெரியம்மா நான் தட்டை கழுவி வச்சிரேன். இந்த டீ உங்க வீட்ல உப்புமாவா? அதுக்கு தானே நீ வந்திருக்க எனக்கு தெரியும். நான் எப்படி கண்டுபிடிச்ச? டீ வரும்போது சித்தி கிட்ட சொன்னியா இல்லையா? தேடிட்டு இருக்க போறவே. சொல்லிட்டு வரும்போது அம்மா கிட்ட நான் பெரியம்மா வீட்டுக்கு போய் தூங்க போறேன்னு சொல்லிட்டு வந்தேன். நீ உனக்கு ஒண்ணு தெரியுமா? இங்கேயும் உப்புமாவே. வேணும்னா போய் பாரு. என்னது இங்கேயும் உப்புமாவா? அப்ப சாப்பாடு குழம்பு இருக்குன்னு சொன்னாலே பெரியம்மா. இருக்கு இருந்தாலும் அது உனக்கு பிடிக்காது. எனக்கு தெரியும். என்ன குழம்பு? பாவக்காய். என்ன பாவக்காவா? ஆமா ஆமா. அப்பாவே வேணாம்னு சொல்லிட்டு உப்புமா ஊத்தி சாப்பிட்டாரு. நீ அதவே சாப்பிடு. எனக்கெல்லாம் பாவக்காய் குழம்பு பிடிக்கும். நானும் சாப்பிட்டுட்டேன். இது நான் எங்க வீட்லயே சாப்பிட்டுருப்பேன்ல. இதுக்கு இந்த மலையில வேற வந்து இருக்கணும் நானு. என்ன செய்ய? உன் தலையில எழுதி இருக்கு இன்னைக்கு உப்புமா நைட்டுக்கு சாப்பிடணும் நீ. போய் சாப்பிட்டுட்டு வா. சாப்பிட்டுட்டு இங்க தூங்க வரேன்னு பேரு. எனக்கு ஒண்ணு வேணாம். நான் எங்க வீட்லயே போய் சாப்பிட்டுக்கிறேன். இதுக்கு மேல வா விருப்பம். யானை செய்ய. சரி பெரியம்மா எந்திரிச்சு கேட்டாவனா நான் வீட்டுக்கு போயிட்டேன்னு சொல்லு. சரியா? சொல்றேன். இந்த வீட்லயே அப்படினா இங்கேயும் அப்படியா? என்ன கொடுமை சார் இது. இப்படியே ஒரு வழியா தண்ணி நிக்காம பார்த்தாச்சு. மழை வராதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வீட்டுக்கு போவோம். அப்ப குச்சி வச்சு பல்ல வலிக்கிட்டு வீட்டு பக்கம் போய் ஒரு டீ காப்பியை குடிச்சு சாப்பிட்டுட்டு மதியானம் போவால காட்டுக்கு வருவோம். சரி பூரா இங்கத்தியான இருந்தா போன் வேற வீட்டுல வேற வச்சுட்டு வந்துட்டேன். ஆத்திர அவசத்துக்கு ஒரு பான் கூட போட முடியல. அம்மா நீயே வந்துட்டியா? வீட்டுக்கு தே வரலான்னு இருந்தேன். இல்லைங்க ரொம்ப நேரம் ஆயிட்டுல. நைட்டு வரல. காலையில இவ்வளவு நேரம் ஆயிட்டு. அது என்ன ஆச்சுன்னு பார்க்கலான்னு வந்தேன். என்னங்க நைட் ரொம்ப மழை வந்து தேங்கி இருந்த தண்ணி? இல்லம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் வந்து கொஞ்ச நேரத்திலேயே மழை நின்றுச்சு. அதனால வேற எந்த பிரச்சனையும் இல்ல. இருந்தாலும் எனக்கு ஒரு பயம் மறுபடியும் வந்துச்சுன்னா என்ன செய்யுது? திருப்பி எல்லாம் வந்துட்டு இருக்க முடியாதுல்ல. சரிங்க வாங்க போவோம். போன எடுத்து வர மாட்டியே. அதுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு ஓடி வந்தேன். சரி இங்க துணி வேற நிறைய கிடக்குங்க துவைக்கணும். நீ எப்ப காட்டு தரீங்க? இப்ப ஏமா கேக்குற? ஏன் நீ துவைக்க சொல்ல போறியா? இது நிறைய கிடக்கு. 3 நாளா துவைக்கவே இல்ல. அதனாலவே வண்டிக்கு கிணத்துல துவைச்சிட்டு வந்துட்டா. கீழ வந்தீனா எனக்கு காயப்பட கொஞ்சம் உதவியா இருக்கும். வீட்டுல தான் வீட்டு வேலையெல்லாம் பார்க்க விடுதுன்னா காட்டிலையும் வந்து உடனே துணி துவைக்க சொல்லி அவனாவது பார்த்தேன்னு என்ன நினைப்பாங்க? இதெல்லாம் ஒண்ணு நினைக்க மாட்டாவே. எனக்கு அப்புறம் மேல வந்து காயப்படக்கு உதவி செய்ய. இப்ப போயும் துவைக்க. சாப்பிட்டு வந்து எனக்கு காயப்பட்டுடுங்க துணியெல்லாம். சரிம்மா வாரேன். சாவி எப்படி வைக்கிற இடத்துல இருக்கு? மாந்து தேடிட்டு இருக்காதீங்க. சரிம்மா நான் பாத்துக்கிறதே. நீ கரண்டுக்குள்ள கீழே விழுந்துடாதே வலிக்கு. இது நான் வலிக்குதுல உங்களுக்கு என்ன கவலை ஆர்வம்? உதவி பண்ண சொல்லுதுக்கு அப்படி கீழே விழுந்துட்டுன்னு சொல்றீங்களா? நம்ம
தாய வெறும் வயித்துல இப்படி வாக்குவாதம் தேவையாமா? நீ வயிறு ஃபுல்லா போட்டு தானே வந்திருப்ப. எனக்கு ரொம்ப பசிக்குது. நிக்க விட்டு கேள்வியா கேட்டு கொள்ற. வழிய விடுமா? நைட்டு பூரா இங்க தங்கிக்கிட்டு தூக்கம் இல்ல, கொசு கட்டில. நம்ம பேசாம கொஞ்சம் சாப்பிட்டு உறங்கலான்னு பார்த்தா இங்க வந்து வேலை பாரு, துணியை காய போட்டுன்னு வேற சொல்லிட்டு இருக்க. சரி போங்க, நானே காய போட்டுக்கிறேன். நீ சாப்பிட்டு உறங்குங்க. நானும் வேலைக்கு வருவாளா மாட்டாளா? நேத்து மழை பெய்யாட்டி இன்னைக்கு வந்திருக்க வந்தேன். நான் காலையில சொல்லி விட்டேன் மழை பெஞ்சதுனால நாளைக்கு வாங்கினேன். சரிங்க, அப்ப நான் போய் துணி துவைக்க. கிட்டி வெறுங்கை வீசி வந்திருக்க. எங்க துணி வச்சிருக்க? இங்க கீழே தானே இருக்கு, பார்க்க தெரியலையா? ஆமா, நிறையதே வச்சிருக்கேன். சரி போய் துவமா. இதுக்கிட்ட இப்படி மூட்டை முடியாது சேர்த்து வைக்க. அன்னைக்கு துவச்சேன்னா நான் இதுக்கு நினைக்கிறேன், துவைச்சு போலாம்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் ஒரு வேலை வந்துருனால நாளைக்கு துவைப்பான்னு 3 நாளா துவைக்காம கிடக்கு. சரி வாரேன், நீங்க போய் சாப்பிடும். ஏண்டா வியாழி, எங்க பொண்டாட்டி காணா? வீட்டுல போய் பார்த்தேன். என்னம்மா, அவ காட்டுல துணி துவைக்க போயிருக்கா. நான் இப்பதான் காட்டுல இருந்தே வாரேன். அப்படியா? சரி முந்தானத்தி உன் பொண்டாட்டிட்ட கை வந்து வாங்கியிருந்தேன். அதை குடுக்கலான்னு வந்தனா வீட்டுல ஆளை காணா. அதை வாண்ட கொடுத்தா கொடுத்துருவியா? எனக்கு கைமாத்தாவை என்கிட்ட எதுவும் சொல்லலையே சின்னம்மா. என்கிட்ட கொடுத்தா 2500 ரூபாய் சீட்டு கட்ட காசு இல்லைன்னு கைமாத்து கேட்டேன், கொடுத்தா. அதை திருப்பி கொடுத்து போலாம்னு வந்தேன். என்கிட்ட 2500 வாங்கி என்னமோ செய்மறை செய்யணும் அப்படி இப்படின்னு சொல்லி வாங்கினா கைமாத்து கொடுத்துருக்காளக்கு. கைமாத்து என்கிட்ட வாங்கிட்டு உண்மையை சொல்லிட்டால பாரு. நான் என்ன சொல்ல போறேன்? என்ன யோசிக்கிற? எனக்கு தெரியும் தானே உன்கிட்ட இதை வாங்கிட்டு வந்துட்டு சொன்னா. குடுத்துட்டுமா, நான் வாங்கிக்கிறேன். அவகிட்ட கேட்டா நான் கொடுத்துட்டேன்னு சொல்லுங்க. சரி வாண்டி தாரேன். மத்தவள்கிட்ட கேட்டதுக்கு இல்லன்னு சொல்லிட்டவ. நான் இவ மட்டுமே, நான் எப்ப காசு கேட்டாலும் மறுக்காம கொடுப்பா. அதனாலயே நான் இவளுக்கு காசுல வச்சுக்கணும் ஆசையே பட மாட்டேன். திருப்பி கொடுத்துருவேன் பாத்துக்க. யாரு சின்னமா? யாரு சின்னமா இருந்தாலும் யாருக்கு? என் சின்னமாக்கு தானே கொடுத்தா. நீங்க கொடுக்காட்டி கூட பரவாயில்ல, நாங்க எதுவும் நினைக்க மாட்டோம். மனசு யாருக்கு வரும்? என்ன பெத்த பிள்ளைய கூட இப்படி மனசு இல்ல. யாரு வருமா? வாரேன். காலையில இருந்து சாப்பிடல, பசிக்குது.